வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் IAS, IPS அதிகாரிகளுடன் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. நாளை நடைபெறும் தாவேக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தாவேக அரசுக்கு விசிக துணை நிற்கும் எனவும் பேட்டி. தவிர வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கரூர் அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கரூரையும் சேர்த்து 7 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். முதலமைச்சர் விஜய் யாரை நிறுத்துகிறாரோ அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் எனவும் பேட்டி. அன்பை கூப்பிட்டீங்க, உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதா நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் நிற்கணுமா? இல்லை, விஜய் சார் எப்போது ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க வரணுமா, நான் வரணுமா? விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும். அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா, விதை போட்டவங்க சாப்பிடணும்? 2 நாள் பயணமாக வரும் 10ஆம் தேதி கரூருக்கு செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற திட்டமிட்டுள்ளதாக தகவல். அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் தமிழ்நாட்டில் தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு. ஆகவே தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன செய்வது? காற்று தாவேகா பக்கம் வீசுகிறது. ஜனநாயக திருவிழாவில் ஆள் பிடிக்கும் வேலையை செய்து வருவதாக தாவேகா அரசு மீது RB உதயகுமார் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் ஊதும் மகுடிக்கு மக்கள் பிரதிநிதிகள் தற்போது மயங்கி கிடப்பதாகவும் கருத்து. தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். விஜய் ஊதுகின்ற மகுடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே மயங்கி கிடக்கிறார்கள் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகிற மகிடிக்கு மயக்கம் அடைந்து வருகிறார்கள்.
போதைப்பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ வெளியிட்ட அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், சேகர்பாபு, மேயர் பிரியா உட்பட 500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு அணிதான் உள்ளது. அது ராகுல் காந்தி தலைமையிலான அணிதான். நாங்கள் எல்லோரும் ஒரு பிளேயர்ஸ் தான். தன்னை பொறுத்தவரை டாஸ் போட அனுப்பி வைத்துள்ளார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. ஒரு அணியும் கிடையாது. ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். நாங்கள் எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்போ டாஸ் போடுற அனுப்பி வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வ பிறந்தவே டாஸ் போடுற அனுப்பி வச்சாங்க. அதனால அணி ஒரே அணி தான், ராகுல் காந்தியோட. செங்கல்பட்டில் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு எதிர்வினையாக பதிலளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பத்திரிகையாளருக்கும் வைகோவுக்கும் இடையே வாக்குவாதம் நீடித்த நிலையில் மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பற்றி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க, இன்னும் 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க எந்த பத்திரிகை, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டுக்க வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம். வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாளுக்கு வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் 2வது நாளாக சிகிச்சை. தயாளு அம்மாளை நேரில் சந்தித்துவிட்டு அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு குவிந்த புகார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவின்படி 4 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பதிலாக 5 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,030ஆகவும், சவரன் தங்கம் 1,04,240 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 240 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. அரசு மருத்துவமனைகளில் ரீல்ஸ் எடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. விதிகளுக்கு புறம்பாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கவும் அறிவுரை. விருதுநகரில் கடந்த 28ஆம் தேதி நடந்த போலியோ சொட்டு மருந்து முகாமில் ஆய்வு செய்வது போல ரீல்ஸ் எடுத்த தவேக நிர்வாகி இடைநீக்கம். கட்சியின் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் முரணாக செயல்பட்டதாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட எம்எல்ஏ எஸ்.பி. செல்வம் நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வித்துறை அமைச்சராக மாற்றப்படலாம் என தகவல். சமூக வலைதளத்தில் முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து பதிவிட்ட விசிக எம்பி ரவிக்குமார். திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டம். ரயிலில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்தும் கம்பீரமாக உலாவரும் பாகுபலி யானை.
பொதுமக்களும் அச்சமின்றி சாலையோரம் நின்று செல்போனில் புகைப்படும் வீடியோ எடுத்து மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வாசி மலையான் கோயில் மலைப்பகுதியில் திடீரென பற்றிய காட்டுத்தீ. இரவு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து வரும் நிலையில் தேக்கு, தோதகத்தி, மலை வேம்பு உள்ளிட்ட மரங்கள் தீயில் எரிந்து சேதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் கற்பூர ஆரத்தி எடுத்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 1.5 லட்சம் கோடிக்கு மேல் இலவச சிகிச்சைகள், கண் சிகிச்சை, மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் சிகிச்சை, புற்றுநோய் உள்ளிட்ட பிரிவுகளில் அதிகம் பேர் பயனடைந்துள்ளதாக தகவல். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியதாக அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தகவல். விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் உறுதி. பீகாரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் வினோதமான கடைசி ஆசை. இசை நிகழ்ச்சி, அழகிகளின் ஆட்டம் என ஏற்பாடு செய்து 7 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து பணத்தை வாரி வழங்கிய இளைஞர். உத்தரப்பிரதேசத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் நொறுங்கி விழுந்து விபத்து. விமான பாதுகாப்பு இருக்கையிலிருந்து உடனடியாக வெளியேறியதன் மூலம் உயிர் சேதம் தவிர்ப்பு. மெக்சிகோவின் பியூப்லா பகுதியை புரட்டி போட்ட கனமழை. வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள், மக்கள் கடும் பாதிப்பு. Si hace un pinche cagadero como quiera. ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. ஹர்மன்பிரீத் தலைமையிலான வீரர்களை அறிவித்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்.